ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதனைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திர பகவான் மேஷ ராசியில சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப ஒரு மனதில் சந்தோஷம், ஒரு அழுத்தமில்லாத ஒரு நாளாக இருக்கும். இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமி. கண்டிப்பா பைரவருக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடுகளை செய்யலாம். 7:30 சனிக்கு இந்த நாள் ஒரு நல்ல பரிகாரமாகவும் அமைகிறது. மேஷராசி அன்பர்கள் இன்று தொட்டதெல்லாம் துலங்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். இன்று காலை வேளை உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த கிரக அமைப்புகள் மிகவும் ஒரு நல்ல மனநிலையை தரக்கூடியதாகவே அமைகிறது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் மேலும் சிறப்பாக அமைய பைரவரினுடைய துணையை நாடலாம். இன்று பங்குச்சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். மிதுனராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது. லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தருவார். மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று மனநிலையில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வேலை சம்பந்தப்பட்ட வேலைகளில் இன்று நீங்கள் நல்ல ஒரு முயற்சி எடுக்கலாம். உங்கள் முயற்சிகளும் முடிவுகளும் நன்மையை தரும். கடகராசி அன்பர்களுக்கு இன்று புதிய வேலை தேடுதல், புதிய வேலைக்கான விண்ணப்பம், இது அனைத்தும் நன்மையை தருவதாகவே இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வு உண்டு. வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று கடன் சுமை குறையும். பல மாதங்களாக இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்கள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு சுக்கிரன் ராசியிலேயும் சப்தமத்தில் சனி பகவானும் மற்றும் 8ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்றைய நாளில் சுக்கிரன் சனி சப்தமத்தில் இருப்பது உங்களுக்கு குபேர யோகத்தையும் கொடுக்கும். புதன்கிழமை தேய்பிரை அஷ்டமியான இன்றைய நாளில் நீங்கள் குபேரனை வணங்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் தீரும். பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மன அழுத்தங்களும் மாறலாம். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக தீர்வுகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு தேய்பிரை அஷ்டமிக்கு பைரவரை சென்று வழிபாடு செய்யலாம். ஸ்வர்ண ஆகாஷ்ண பைரவரை வணங்கினால் எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. இன்று 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 8ஆம் இடத்திற்கு சென்றிருப்பது கணவன் மனைவியிடையே சின்ன மன தகராறோ மன குழப்பங்களோ வரலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று பல மாதங்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு மாற்றம் பார்க்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் வந்து சேரும். பிள்ளைகளால் உங்களுக்கு மனபாரங்கள் தீரும். இன்று புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை. கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் உண்டு. காதல் வாழ்க்கையில் இருந்தவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியை தரும். தேய்பிரை அஷ்டமியான இன்று பைரவரை வணங்கினால் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். கும்பராசி நேயர்களுக்கு குடும்ப சுமை குறையும். இன்று பல மாதங்களாகவே இருந்து வந்த ஒரு விதமான மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில பாரங்களும் கவலைகளும் குறையும். தேய்பிரை அஷ்டமியான இன்று பைரவரை வணங்கலாம். நவகிரக வழிபாடு செய்வதனால் கும்பராசி நேயர்களுக்கு சில சனி பகவானால் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் தீரும். மீனராசி நேயர்களுக்கு இன்று மனச்சுமை இல்லை.
சந்திர பகவானின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பிள்ளைகளால் வரக்கூடிய ஒரு சில வியாபார முயற்சிகள் வெற்றியை பெறலாம். இன்று மீனராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். இன்று ஆடி மாத தேய்பிறை அஷ்டமியில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன, அதன் பலன் என்ன? இன்னைக்கு இந்த புதன்கிழமையில வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியில நம்ம ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வணங்குறது ரொம்ப விசேஷம். கடன் பிரச்சனையிலிருந்து வெளியில வர்றதுக்கு ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவரை வணங்கலாம். புதன் நமக்கு குருவோடையே சேர்ந்து இருக்கிறதுனால மகாவிஷ்ணுவினுடைய ஒரு பலமான ஒன்று நமக்கு கிரக நிலைகளில் இருக்கு. ஸோ மேஷராசியிலேயே சந்திரன் இருப்பதும் குருவுடன் சேர்ந்து புத பகவானும் சஞ்சாரம் செய்வதனால் புதன்கிழமையில வரக்கூடிய அஷ்டமி திதியில நம்ம கருடாழ்வாரை வணங்குவதோ அல்லது ஸ்வர்ண ஆகர்ஷ்ணை பைரவரை வணங்குறதோ கடன் தொல்லைகளிலிருந்து நிவர்த்தியை தரும். என நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.